இன்றைக்கி நம்ம பேக் பார்ட்டோட மார்க்கிங் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஃபேப்ரிக், அதாவது இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பிளெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மார்க்கிங்லாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. என்கிட்ட இந்த மாதிரி கிளாத் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டிங் பார்ட் வந்து நம்ம சைடு இருக்கணும், இந்த ஓப்பன் பார்ட் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம கீழேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம்லேருந்து ஒரு 2 இன்ச் எதுக்காக அப்படின்னா தையலுக்காக. ஸோ ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளோட அலோவ் ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸை வந்து நம்ம இப்படி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். 4ஆக இப்படி மடிச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து இங்கே வரைக்கும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மார்க்லேருந்து நம்ம கீழே வந்து நம்ம வந்து டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்காக 1.25 இன்ச்சும் அந்த 1.25 இன்ச்லேருந்து நம்ம சீவிங் அலவன்ஸ்க்காக ஒரு 1.5 இன்ச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம பேக் சைடு இருக்குல்ல, பேக் சைட்லேயே இந்த ஷோல்டரு இப்படி பிடிச்சிக்கிட்டு கீழே இந்த டாட் இருக்கும், இந்த டாட்டையும் இது ரெண்டுத்தையும் இப்படி எடுத்துகிட்டு இங்கே கீழே நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனில் வந்து இந்த எண்டையும் இங்கே ஷோல்டரும், இந்த ஷோல்டரில் எலமெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு, இந்த மாதிரி நெக்கு எடுத்துக்கிட்டு நம்ம கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அந்த லைனில் இந்த ப்ளவுஸோட எண்டையும் இந்த நெக்கு கிட்ட ஒரு மார்க்கும், இதிலேருந்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம வந்து தையலுக்காகவும் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது ஷோல்டர் எனக்கு வந்து 2.25 வரும். ஓகேங்களா? 38 சைஸு. ஓகேவா? 38 சைஸில் இருக்கவங்களுக்கு 2.25 வரும். அப்புறம் இந்த ஷோல்டர் வந்து நெக்கு வந்து 2.25 வரும். 38 சைஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து 2.25 வரும். இப்போ நீங்கள் 36 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5 வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 40 இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வரும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து 3 மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து எனக்கு வந்து 38 சைஸுன்றதால 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் 36 தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து உங்களுக்கு வந்து 3 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கீழேயும் இங்கே நம்ம நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, சேம் இங்கேயுமே நம்ம வந்து 2.25 தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த சைடு பிடிப்போம்ல, இந்த சைடை வந்து இங்கே கீழே லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த லைனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து கை ஜாயினிங் கிட்ட ஒரு தையல் வரும், அங்கே வந்து ஒரு மார்க்கும், அதுலேருந்து சீமிங் அலவன்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சும் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து 38 சைஸ். ஓகேங்களா? இதை நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணணும். 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9.5 வரும். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஸோ வந்து 10.5. ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே இடத்துல 10.5 வந்து மார்க் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம கீழேருந்து மேலே வந்து இந்த சைடு வந்து பிடிச்சிருந்தோம், இந்த சைடு வந்து நம்ம வந்து அளவு வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து மார்க்காக வச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த லைன்லேயே வரா மாதிரி நம்ம வந்து 10.5 வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? 10.5 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1.5. ஓகேங்களா? 10.5 அப்புறம் ஒரு 1.5 வந்து நம்ம வந்து தையலுக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இங்கே ஷோல்டரில் வந்து 3 வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து 3.5 வைக்கணும். இந்த 2 லைனையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இப்போ புதுசாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, லேர்னர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்குக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த இதை எப்படி வைக்கணும்னா, இந்த பார்ட் வந்து இங்கே நிற்கிற மாதிரியும்
இந்த கர்வ் வந்து இந்த லைனில் வந்து உட்கார்ற மாதிரியும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சும்மா ரவுண்ட் நெக் தான் போட போகிறேன். ஸோ அதனால் ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வச்சுமே நீங்கள் வந்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஹேண்டில் ஃப்ரீயாக ட்ரா பண்ண வரல அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த லைன் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் நம்ம வந்து லைன் போட்டிருந்தோம்ல, அந்த லைன் எல்லாமே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். பேக் பார்ட் மட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்பயுமே நெக்லேருந்து கட் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து அந்த ஃபால் ஆகிற அந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது நெக்லேருந்து தான் கட் பண்ணணும். ஓகே, பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு இப்போது கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.